என்கிட்ட கொஞ்சோண்டு லேண்ட் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஏதாவது ப்ராஃபிட் வரக்கூடிய பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் எனக்கு இன்னுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரியான நிறையா தாட்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கிறவங்ககிட்டையும் யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் இன்னும் சொல்ல போனால் ஏதாவது நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சின்ன சின்ன ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 10 மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ். அதாவது விவசாயத்தில் நம்மளுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸஸ் என்னென்ன, இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரை ஃப்ளவர் பிஸ்னஸ். நம்ம வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அதர் பிஸ்னஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க. பட் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம லேண்டை வச்சு நம்மளால ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் வரக்கூடியதாகவும் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ட்ரை ஃப்ளவர் பிஸ்னஸ். அதாவது என்கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்குன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளவர்ஸை வந்து க்ரோ பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் க்ரோ பண்ணதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம பேக்கெட்லேயோ இல்லை வந்து பாக்ஸஸ்லேயோ வந்து நம்ம ஸ்டோர்ஸுக்கு சென்ட் பண்ணி வைக்கும்போது அதில் நமக்கு நிறையாவே ப்ராஃபிட் வருது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ்க்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸே இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கடுத்து மெடிசினல் ஹெர்ப் ஃபார்மிங். அதாவது மெடிசினல் ஹெர்ப்ஸ், அதாவது மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன செடி, சின்ன சின்ன கொடி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாத்தையுமே நம்மளோட லேண்டில் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணி க்ரோ பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப வெல் நோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெய்ரி பிஸ்னஸ். அதாவது பால் சார்ந்த பொருட்கள் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். பால், தயிர், நெய், வெண்ணெய், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பின்னாடி ப்ராஃபிட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கடுத்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு ஃபார்மிங், ஒரு கல்டிவேஷன் என்ன அப்படின்னா மஷ்ரூம் கல்டிவேஷன். இந்த மஷ்ரூம் கல்டிவேஷனில் நிறைய பேர் ரொம்ப அதிகமாக சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான டெம்பரேச்சரையும் இன்ஃபெக்ஷன் இல்லாமையும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது தான். பட் மஷ்ரூம் கல்டிவேஷன் வந்து ரொம்ப டாப் லெவல் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதுக்கடுத்து ஆர்கானிக் மேன்யூர் ப்ரொடக்ஷன். அதாவது இயற்கை உரம் தயாரிப்பு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் மட்டை, காய்கறி கழிவு இதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மண்புழு உரம் தயாரித்து இன்றைக்கி அதில் கோடிக்கணக்கில் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு பிஸ்னஸ். ஸோ இதுக்கடுத்து ஆர்கானிக் கிரீன் ஹவுஸ், அதாவது பசுமை வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் லேண்டு வாங்கி அந்த லேண்டில் பசுமை வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அக்ரிகல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன ஒரு பிஸ்னஸ். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ பவுடர் பிஸ்னஸ். நம்ம எந்த ஒரு கிரேவியாக இருக்கட்டும், சூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிட்டியில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச் பொட்டேட்டோ பவுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் கிடைக்குது. ஸோ பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து லேண்டில் க்ரோ ஆகக்கூடிய ஒன்று, நிறையா கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த பொட்டேட்டோவை வந்து நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி பவுடர்டாக ஆக்கி ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அதிகம். ஸோ இதுக்கடுத்து அசோலா ப்ரொடக்ஷன். ஸோ அசோலா பெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அசோலா வந்து ஃபிஷ் அந்த மாதிரியான நியூட்ரியன்ட் எல்லாம் கொடுத்து நம்ம க்ரோ பண்ணும்போது அந்த அசோலாவோட நியூட்ரியன்ட் வேல்யூ இன்னும் அதிகமாகுது. ஸோ இந்த அசோலா பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறதுனால சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ப்ராஃபிட் இன்னுமே இதில் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறமா வந்து பெட்டல் லீஃப் ஃபார்மிங். அதாவது வெத்தலை அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம யூஸ்வலாக கடையில் போய் பார்க்கும்போது அந்த வெத்தலையோட வேல்யூ என்னன்னு தெரியாது. பட் எக்ஸ்போர்ட் ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை வச்சு நிறைய மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய பெட்டல் லீஃப் ஃபார்மிங்கில் வந்து ஓரளவுக்கு இல்லை, நிறையாவே சக்ஸஸ் நிறையா பீப்புளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இருந்தாலும் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. அப்படிங்கிறத வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கில் டாப் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் லிஸ்ட்டில் இதெல்லாமே இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.